യേശു എനിക്കു നല്ലവൻ ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்காக தேவனே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உடைய வசனத்தை கேட்கும்படி ஆயத்தப்படுத்தும்படி காட்சி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மக்களா சொல்லுவோம். இன்றைய செய்தி தலைப்புக்கான வசனம் ஏசாயா 2:2. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இல்லை, அதனால நீங்க தான் பைபிளை திருப்பி வாசிக்கணும். ஐசையா சாப்டர் 2 verse 2 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். Amen. In English. Amen. Okay, Malayalam.
അത് യഹോവയുടെ ആലയമുള്ള പർവ്വതം പർവ്വതങ്ങളുടെ ശിഖരത്തിൽ സ്ഥാപിതവും കുന്നുകൾക്ക് മീതെ ഉന്നതവുമായിരിക്കും. സകല ജാതികളും അതിലേക്ക് ഒഴുകിച്ചെല്ലും. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன ஒரு வல்லமையான வசனம் இது. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற தூது மலைகளை தாண்டு கர்த்தரை பார் என்பதுதான். Jump over the hills to see God. மலைகளை தாண்டு கர்த்தரை பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன மலைகளை தாண்டது? மலைகளை தாண்டி ஓட முடியுமா? அநேக சாதனையாளர்களை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டியில தேங்கப்பா நம்ம வீடுகள்ல கட்டாயம் டெலிவிஷன்ஸ் எல்லாம் ஆஃபே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன செஞ்சுட்டே இருந்திருப்போம், அப்பப்பா எப்படி யார் யார் என்னென்ன மெடல் வாங்குறாங்க, யாரெல்லாம் கோல்டு வாங்குறாங்க, யார் சில்வர் வாங்குறாங்க, யாரு பிரான்ஸ் வாங்குறாங்க. இதை பார்க்கறதுல ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமா இருந்தது. அதுல நமது இந்தியா எத்தனை மெடல் வாங்கிச்சு அப்படின்னு நாம் எல்லாரும் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு சாதனையும் பார்க்க பார்க்க நமக்குள்ளே ஒரு பெரிய உத்வேகம். ஏன் எனக்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எதுக்கு எனக்கு 54 வயசு ஆச்சு, நான் ஒரு வாலிபனா மாறிவிடக் கூடாதா, ஒரு 24 வயசு ஆகிடக்கூடாதா, திரும்ப போய் ஒலிம்பிக்ல போய் என்னத்தையாவது சாதிச்சிடக்கூடாதா, அப்படி ஒரு அல்ப ஆசை வந்துருச்சு. ஆனா என்ன செய்ய முடியாது, 54 24 மாத்த முடியாது பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நிலை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பல பல போட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த ஒரு போட்டி என்ன தெரியுமா, தி லாங் ஜம்ப். அப்புறம் உயரம் தாண்டுதல்னு ஒரு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய இது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை வச்சு அப்படியே தாண்டி என்ன செய்வாங்க, கரெக்டா அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கணும். அவ்வளோ அதனால ஓடி வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் தாண்டி என்ன செய்யணும். ரொம்ப அது அருமையா இருந்தது அந்த விளையாட்டு. அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு அதுல கோல்டு மெடல் வாங்கினவங்க, சில்வர் பிரான்ஸ் மெடல்ஸ் வாங்கினவங்க எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அதிவேகமாக ஓடி போய் சாதனை படைத்தவர்களை பார்த்தோம். குதிரையில போய் குதிரை ஜம்ப் பண்ணி போனதை நாம பார்த்தோம். சாதனைகள் பல பல. அதுல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெரிய சாதனை ஒண்ணும் மறைஞ்சிருக்கு. அது ஒலிம்பிக் சாதனையா ஒருவேளை தெரியல, ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய சாதனை தான். அது என்ன தெரியுமா, இமயமலை போன்ற மலைகளிலே ஏறி கொடிய நாட்டுவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சிலரை நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு சொல்ல முடியும். ஹில்லாரின்னு நினைக்கிறேன். எஸ், ஹில்லாரி அப்படி ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? எஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இமயமலையில ஏறி சாதனை படைத்தவர். மலையில ஏறது லேசு கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த குன்னூர் ஊட்டிக்கு நீங்க போயிட்டு நாமளே இங்க பிளைன்ஸ்லயே போய் நாங்கள என்ன தெரியும் பழகிருக்கோம். உங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இந்த குன்னூர் ஊட்டியிலாம் போய் ஏறி இறங்க சொன்ன போதும். உண்மையாக என்ன சொன்னாங்க, 1 மணி நேரத்துல எல்லா பசி எடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளவு தூரம் என்ன செய்யும், அந்த ஏறுறது இறங்குறது ரொம்ப நல்ல எக்ஸசைஸா இருக்கும். சில நேரங்கள் அங்க ஊழியர்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். அங்க போனா ஒரு வீட்டுக்கு அந்த மலைக்கு பக்கத்துல போனோம், இன்னொரு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் ஏறி போய் அப்புறம் இறங்கி போனோம். அதுல அந்த எல்லநலின்னு ஒரு ஊர், அந்த எல்லநலில இருந்து கீர்த்தி போனோம். கீர்த்தி பாலடா அங்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இறக்கமும் ஏற்றமும் மடமடமடமடன்னு இறங்குவாங்க. திடீர்னு அவங்க கூட இறங்குறதுக்கு நம்மளால கூட முடியாது. நான் ஆண்டவரே சோத்திரம் இறங்குவேன். எங்க அப்ப கால் கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனாலும் பார்த்து இறங்குவேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாந்து கால் வச்சுட்டோம்னா என்ன செஞ்சிடும், வலிக்கி விட்டுரும். ஆனா அவங்க ரொம்ப குயிக்கா போவாங்க. பாத்தீங்களா, மலையிலேயே வாழ்கிறவர்களுக்கு அந்த மலையில ஏறுவதும் இறங்குவதும் அவ்வளவு சுலபமான காரியமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
நமக்கும் கூட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் மலையேறி போகும் சாதனையாளர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மலையேறி போகும் சாதனையாளர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்ன மலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, பிசாசு சின்ன சின்ன பிரச்சனை கூட சில நேரத்துல பெரிய பூகம்பமாக்கி பெரிய மலையா காமிச்சு, உன்னால இதை தாண்ட முடியுமா, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்லலாம், அட பிசாசே என்னால தாண்ட முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தாண்டி விடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைகளை தாண்டுவது, கர்த்தரை பார்ப்பது, அதுதான் இன்றைய செய்தி. நீங்க பிரச்சனைகளின் நடுவுல சோர்ந்து போய்விடுகிறவர்களா இருக்கக்கூடாது. பிரச்சனைகளின் நடுவுல கர்த்தரை பார்க்கணும். Are you facing lot of challenges in your life, my dear children of God? Do not bother. Just seek God. ஆண்டவரை நீங்க பாருங்க, கர்த்தரை தேடுங்க. The Lord will provide everything for you. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். நம்ம ஆண்டவர் ஒரு ஜென்டில் காட், அவர் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியை நான் தியானித்த போது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மலை என்ற அந்த அனுபவத்தை பல விதங்களில் பல கோணங்களில் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நேற்று இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து குறிப்பெடுக்குவதற்கு எனக்கு 1 மணி ஆகிவிட்டது. மிட்நைட் 1 மணி வரைக்கும் என்னமோ தெரியல, என்னைக்கும் இல்லாத கொசு நேற்று தான் படையெடுத்து வந்துருச்சு. ஏன் கேக்குறீங்க? அது அப்பப்பா எங்களை ஒரு வழி பண்ணிருச்சு. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, பிசாசே நீ ஓடிப்போ, கொசு என்னும் பிசாசே என்ன செய்யாத, தொடாத. நான் எப்படியும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை மக்களுக்கு என்ன செய்துதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி 1 o'clock வரைக்கும் இருந்து பொறுமையா அந்த கொசு வரும்போது அந்த பேட்டை வச்சு அப்படியே தட்டி விட்டுட்டு நான் ஒவ்வொரு பாயிண்டா எழுதி முடிக்க ஆண்டவர் உதவிச்சுதான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இந்த மாதிரி மெசேஜ் டைம்ல ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸுக்கு பாருங்க ரொம்ப பெருசு. பல புத்தகங்கள் ஆதாரமா இருக்கிறது, ஒத்துவாக்கிய அகராதியெல்லாம் எங்களுக்கு உண்டு. ஆனா அது எங்களுக்கு சில நேரத்தில் கை கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு கை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் சில தாட்ஸை கொடுத்தார். அதெல்லாம் உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன். சுருங்கிய நேரமா இருந்தாலும் எல்லா பாயிண்ட்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் அப்படியே பரிசா எடுத்துட்டு போய் வீட்டுல போய் அதை வச்சு என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கும் போது கடைசி நாட்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்படியானால் ஆண்டவருடைய ஆலயம் கூட பர்வதத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மவுண்டன், ஆமா, மலை, கர்த்தருடைய ஆலயமாகிய மலை. ஆண்டவருடைய ஆலயமே எதுதான்? மலை, பெரிய பர்வதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பர்வதங்களினுடைய கொடுமுடி என்று அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Son Andrew is here, it seems. Can you read in English that verse, Isaiah 2:2, son? Parlaya. Okay. Right. Daughter Princey. Okay. And it shall come to pass in the last days that the mountain of the Lord's house shall be established in the top of the mountains, and shall be exalted above the hills, and all nations shall flow unto it. Amen. Glory to God. See there? Praise the Lord. And it shall come to pass in the last days. கடைசி நாட்கள்ல நடக்கும். என்ன? That the mountain of the Lord's house shall be established in the top of the mountains. In the top of the mountains. பர்வதங்களின் கொடுமுடியில், மலையில உச்சியில ஸ்தாபிக்கப்படும். That will be established in the top of the mountains. பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு, and shall be exalted above the hills. மலைகளுக்கு மேலாய் அது என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். And all nations
shall flow unto it எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராய் ஓடி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பிரச்சனைங்கிற மலை எந்த விதத்தில் தாழ்த்தப்பட்டு போகும்? ஏன்னா மலைகளுக்கு மேல கொடுமுடியில கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படுமாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நல்ல மனசுல வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆலயம் தான். Okay, the church that we gather here now is a model church for the tremendous church or the real church that we are going to see. ஒரு மெய்யான சபையை நாம் அனுபவிக்க போறோமே, அந்த சபைக்கு ஒரு முன்னோடியான மாதிரி சபை தான் இது. ஆண்டவர் இந்த சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாதுன்னு ஏன் சொன்னார்னா, இங்க நாம பங்கு பெற்று ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போதுதான் அந்த, அதாவது கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த ஆலயத்தின் கொடுமுடியில நாம் ஸ்தாபிக்கப்பட போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஆலயம் வரப்போகிறது. நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு வரப்போகிறார். நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நீங்க நம்புறீங்களா? அதை ஏசப்பா இன்னைக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் பறந்துருவோமா? பறந்துருவோம். நமக்குள்ள ரெக்க முளைச்சிரும். ஒரே செகண்ட் தான், அப்படி குயிக்கா பறந்து போயிடுவோம். நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் போறாரு. ஒரு கதையில இது உண்மையா நடக்கும். ஆண்டவர் ஏன் ரொம்ப தாமதிச்சிட்டு இருக்கிறார்னா, ஒருவேளை சில தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க வேண்டியவர்கள் ஆயத்தமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் தினம் பரிசுத்த வாழ்க்கைக்காக போராடுகிற பிள்ளைகள் ஆயத்த நிலையில இல்லாம இருக்கிறதுனாலதான் கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்கிறார் வருகையா. நீங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கன்னு வைங்க, அப்பா நாங்க எப்போ ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்படி நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பிக்கா வந்து உங்களை எடுத்துக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட வருகையை எதிர்நோக்கி காத்திருங்கள். ஏன்னா ஆண்டோடைய வருகையின் போது எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதிக்க போறோம் அல்லவா, அந்த ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் என்ன செய்யப்படுமாமா? ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் என்னும் மலைகள். குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா, ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா? இப்போ இங்க இருக்கிற வாண்டுகள் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இங்க இருக்காங்க. அந்த பிள்ளைகள் அவங்க ஒரு பிரச்சனையை வந்து சொல்லிட்டு அழுதாங்கன்னா நாம உடனே கண்ணீரை தொடச்சு, ஓ சரி மகனே மகள செல்லும் அழாத, நீயே உனக்கு நான் பார்த்து நான் வந்து அவங்கள 2 போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? சமாதானப்படுத்தி விடுகிறோம். அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை பெரிய மலை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆமா, ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் அடிச்சிருப்பான். இவங்க அழுதுட்டு வீட்டுல வந்து சொல்லுவாங்க, மம்மி என்ன அடிச்சுட்டான், அவ அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிக் மவுண்டன். நீங்க உடனே அப்படியா சரிடா விட்றா அப்படின்னு நீங்க அசால்ட்டா எடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்பா கிட்டையும் சொல்லி நமக்கு என்ன இல்லையே பிரயோஜனம் இல்லாம போச்சேன்னு இருக்கும். ஆனா நீங்க அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து அந்த குழந்தைய தேற்றி, ஓகே நாளைக்கு நான் வரேன், ஸ்கூல்ல வந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த இதே மறந்து போய்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைல அது போல ஒவ்வொருவருக்கும் அந்தந்த வயசுக்குரிய பிரச்சனை இருக்கு. டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அதுக்குரிய பிரச்சனை இருக்கு. யூத் ஆகும்போது அந்த யங் பீப்புளுக்கு அவங்களுக்குரிய சேலஞ்சஸ், அவங்களுக்குரிய பிரச்சனை எப்படி இருக்கு? பெரிய மரம் மாதிரி இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு, பெரிய மலையா இருக்கு. அதே போல அதை தாண்டி அடல்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டோம்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய வேலையில சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கு? மலை போல இருக்கு. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பிசாசானவன் ஒவ்வொரு மலையை வைத்திருக்கிறானோ, பிரச்சனையின் மலையை காண்பித்து உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, பயந்து நடுங்காதே, மலைகளை பாராதே, கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் மலைகளை சுமந்துட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆராதனை முடிந்து செல்லும் போது மலைகள் அகன்று போகும். நீங்கள் விசுவாசத்தோட மலைகளை பார்த்து பேச போகிறீர்கள். மலையே பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்ல போகிறீர்கள். மலை போய் சமுத்திரத்திலே விழ போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பிராக்டிகலா
உங்களை கொண்டு வர போகிறோம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இயேசுவே பரிகாரம், இயேசுவே தீர்வு. இந்த உலகத்தில் யாரும் தீர்வு கிடையாது. Our Lord Jesus Christ is the only answer to all our troubles. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடிக்கடி அதிகமாய் பாரப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் யார் என்றால் சரீரத்திலே ஊனமுற்று இருக்கிற அருமை பிள்ளைகள் தான். பலர் உண்டு நம்முடைய சபையிலையும். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, பலர் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவர்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்யணும். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் கர்த்தரால் செய்ய முடியுமா? முடியாதா? டெஃபினட்டா முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சகோதரி திடீரென்று இடையில அவங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது. 4-5 வருடங்களாக கண் பார்வையே இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அந்த சகோதரி இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியாது. அவங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணி போறதை பார்த்துருக்கேன். அவர்களுக்கு அவங்க மகன் தான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வருவான். அந்த சகோதரிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணோம், அதிக பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த சகோதரி கண் பார்வை தெரிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவும் ஆண்டவருக்கு லேசான காரியம். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கண் பார்வை தெரிந்தவர்களை அவங்க மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களே தனியா சர்ச்சுக்கு வர்றாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு இது லேசான காரியம். நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இப்படி சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் இந்த சபையில செய்யணும். ஆமா, செத்து போனவர்களை உயிரோட எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா அற்புதங்களையும் தேவன் அந்த கூட்டத்தில் செய்வார், இந்த கூட்டத்தில் செய்வார் இல்ல, இந்த கூட்டத்திலேயே செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம் நடுவிலே செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாம் ஆண்டவருக்கு இந்த அற்புதங்கள் எல்லாம் ரொம்ப எளிது. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்க என்னவெல்லாமா செய்திருக்கலாம். அன்னைக்கு சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா இதெல்லாம் சொல்லுவீங்க, பிசாசுகளும் அற்புதங்கள் செய்கிறது. அதனால சும்மா நீங்க அற்புதங்களை செஞ்சிட்டதுனால ஆண்டவர்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னா வர முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் என்னுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. ஆனா பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் எங்க போவானா? பரலோக ராஜ்யத்துக்கு போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம். அற்புதங்கள் எளிது. கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதுதான் கஷ்டம். அதை நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த நாம நினைக்கிறோம் பிளட் பிரஷர், சுகர் லெவல் இதெல்லாம் என்ன எல்லாரும் சொல்றதுதானே. ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும். நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுகரே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சுகர்ல இருக்கீங்க போடுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, கவலைப்படாதீங்க. நாம நல்லா அல்லேலூயா சொல்லி துதிச்சோம்னா இருக்கிற சுகரும் போயிடும். அடுத்தவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது நம்மகிட்ட எந்த சுகரும் வராது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு இருதய வியாதி இருக்கா? நீங்க என்ன செய்ய தெரியுமா? இருதய வியாதி உள்ளவர்களுடைய பேரெல்லாம் லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இருதய வியாதியில் உள்ள என் சகோதரன் என் சகோதரி இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இருதய வியாதியே வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க இப்படி ஜெபம் பண்ண பழகுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 100 வருஷம் இல்ல அதுக்கு மேலேயே ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பார். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அற்புதர். ஆகையினால பிரச்சனைகளாகிய மலைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை பார்த்து முன்னேறுவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? சகோதரர்களில் ஒருவர் வாசிங்க. அவர்கள் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஐயா 8வது வசனம் 4 மத்திய 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, பாத்தீங்களா உயர்ந்த, அது எப்படி இருக்குன்னா பிசாசு இயேசுவை எங்க கொண்டு போனானா? மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், ஆமா மலையில
அவன் எதெல்லாம் காண்பிக்கிறான். லண்டனை பாத்தியா, அந்த அமெரிக்காவை பாத்தியா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பாத்தியா, அந்த ஃபாரிஸ்ட் கண்ட்ரிஸை பாத்தியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை பாத்தியா, துபாய் துபாய் துபாய். இங்க யாரை பார்த்தாலும் என்ன தேகமா, நான் கல்புக்கு போட்டுமா, அபுதாபி போட்டுமா, அல்லது நான் அமெரிக்கா போட்டுமா, லண்டன் போட்டுமா, சகல ராஜ்யங்களையும் காண்பித்து அவன் என்ன சொல்றாங்க, என்னை பணிந்து கொள். இதுதான் வர்ற வழி. ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் சொல்லி ஜெயித்து விட்டார். எல்லாருக்காக தேடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆண்டவர் செயல்படுத்தும் கர்த்தர், ஜெயித்து விட்ட கர்த்தர். Oh glory to God, praise the Lord. Okay, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை ரட்சகரையே சோதிச்சவன் நம்மளை விடுவானா? விட மாட்டோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கவனமா இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா, praise the Lord. மறந்து போகாதீங்க, இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் சவாலா இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை தாப்பா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட கற்றுக்கொள்வோம். மலையை பார்த்து சோர்ந்து போக, மலைகளை தாண்டு, jump over the hills, மலைகளை தாண்டிப்போம். and look upon the Lord Jesus, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஓகே, குறிப்புகளுக்குள்ள நம்ம போகிறோம். let us go to the points. மலை போன்ற பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். how to overcome the mountainous problems, மலை போன்ற பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை பால்ராஜையா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம், Genesis chapter 8 verse 4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே வேலை ஆராத் என்னும் மலைகள் மேல் தங்கிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராத் என்னும் மலையின் மேலே எப்போ தங்கிச்சுன்னு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். நோவா காலத்துல ஒரு பெரிய வெள்ளத்தை ஆண்டவர் கொண்டு வந்து எல்லா உலகத்தில் உள்ள மக்களையும் ஆண்டவர் அழித்து போட்டார். பாவம் பெருகி போனது. அந்த நாட்கள்ல மழையே இல்லை. அதனால நோவா தாத்தாவுக்கு 500 வயசாச்சு. 500 வயசுல அவருக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. சேம், காம், யாப்பேத் என்ற 3 மகன்கள் ஆண்டவர் கொடுத்தார். அன்றைய நாட்கள்ல ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு வாழ்ந்தார்கள் மனுஷர்கள். அப்பெல்லாம் அவ்வளவு வாழ்நாட்கள் இருந்தது. இப்போதான் 100 வயசு பெரிய சாதனையா இருக்க, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனா அந்த நாட்களில 1000 வருஷம் வரைக்கும் ஏறக்குறைய வாழ்ந்தார்கள் மனுஷர்கள். ஆகையினால 500 வயதாகும் போது ஆண்டவர் சொன்னார் நோவாவை பார்த்து, நோவாவே, இந்த பூமியில எல்லா மனுஷருக்குள்ளும் உன்னை நீதிமானாக கண்டேன். ஆகையினால நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காக்கும்படிக்கு நான் சித்தமா இருக்கிறேன். இந்த ஜனத்தை எல்லாம் அழித்து போட போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? 40 நாள் இரவும் பகலும் பெரிய மழையை வருவித்து அதனால வெள்ளங்களை ஏற்படுத்தி வெள்ளத்தில் எல்லாரையும் மாண்டு போக செய்வேன் என்று சொன்னார். அந்த நாட்கள்ல மழையே இல்லாம இருந்துச்சு. எல்லாம் பனியினாலதான் இந்த ஊர்ல விவசாயம் எல்லாமே நடந்துச்சு உலகத்துல. தேவனுடைய அதனால மழை வரும்னு சொன்னா யாருமே நம்புறதுக்கு இல்லை. இந்த நோவா எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டார்? 100 வருஷம். 600 வயசாகும் போதுதான் மழை வந்துச்சு. 100 வருஷமா இவர் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சார். ஆண்டவர் அழிக்க போகிறார், உங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்க சொல்லி பார்த்தாரு. யாருமே கேட்கல. எல்லாம் இவர் பரியாசம் பண்ணாங்க. ஆனா நோவாவோ கர்த்தர் சொன்னபடி ஒரு பெரிய பேழையை ஆயத்தப்படுத்தினார். அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மக்களும் மருமக்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க. ஆக எத்தனை பேரு? 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரம்தான் நோவாவின் பேழைக்குள்ளே உயிரோடு அன்றைக்கு என்ன செய்யப்பட்டார்களாம்? காக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான லட்ச ஜனங்கள் அப்படியே அந்த மலை வெள்ளத்திலே மாண்டு போனார்கள். ஆனால் ஆண்டவர் மிருக ஜீவன்களை கூட பாருங்க, ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் 1 ஜோடி 2 ஜோடி ஆண்டவர் சொன்னபடி நோவா அப்படியே என்ன செய்தாரு. அதுல ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? அந்த மிருக ஜீவன்கள்லாம் கீழ்ப்படிச்சது. எல்லாரையும் வாங்க கூப்பிட்டாரு. எல்லா மிருகங்களும் அழகா வந்துச்சு. கர்த்தர் அதை செய்ய முடிந்தது.
ஆமென், அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லா மிருகங்களும் உள்ள வந்து மிருகங்களை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பேழையில அடைச்சு வச்சாரு. நான் ரொம்ப யோசிப்பேன், பெரிய ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, அந்த ஒட்டகச்சிவிங்கி கூட அங்க எடுத்திருக்கோம். அத்தனை நாள் 1.5 வருஷம் பொறுமையா இருந்துச்சு. எதுக்குள்ள? வேலைக்குள்ள. நமக்கு வேற ஒண்ணும் இல்லை, 1 மாசம் வீட்டுல ரொம்ப அடங்கி இருந்துட்டோம்னா என்ன, எங்கேயுமே போகலைன்னா போர் அடிக்குது, எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தோணுது. 1.5 வருஷமா மிருக ஜீவன்கள் கூட ரிலாக்ஸ பற்றி பேசவே முடியல, எல்லாம் எங்கேயே தான் இருந்துச்சுங்க. நோவா பேழைக்குள்ளே இருந்தது. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. நோவாவாகட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆகட்டும், அவருடைய மனைவி ஆகட்டும், யாருமே கொஞ்சம் டூர் போகலாம், கேம்ப் போகலாம், ஒண்ணுமே பேசல, அமைதியா உள்ள அடக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, தண்ணி எப்போ வத்துமோ, எப்போதுதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்குமா, எப்போ அந்த வேலையை விட்டு நம்ம போய் பூமியில குடியேற போறோமா, அப்பா அப்பா எத்தனை பாடுள்ள வாழும். ஆனா அந்த பிள்ளைகள் அமைதியாய் அமர்ந்திருந்தார்கள். இது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா பாடம்? நானும் நீங்களும் மலை போன்ற பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னா பேழையாகிய சபைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆமென். நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறாரு. நாம் அவர் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்க போவோம்? மோட்சத்துக்கு, சொர்க்கத்துக்கு போவோம். ஆமென். அந்த புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க. 20 வருஷமா ஏறக்குறைய ஆண்டவர் கிருபையாய் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சபைக்காக ஜெபம் பண்ணணும், இந்த சபையில ஒழுங்கா பங்கு பெறணும், இந்த சபையோட இணைஞ்சு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம், இந்த பாஸ்டர் அவங்களோட இருக்கிற பாஸ்டர்ஸ் ஆக்டிவிஷன் லீடர்ஸ்க்கு மாத்திரம் தான் உரியதுன்னு நினைச்சிட்டு டிவிக்கு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கும் இந்த ஊழிய பொறுப்பு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. மறந்து போகாதீங்க. ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவரு கடவுள் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு நாள் சின்ன பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னால அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவரு காலேஜ்ல பெரிய லெக்சரர், பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அவரு என்ன பண்ணாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொன்னாரு, கடவுளே இல்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்யறாரு, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அப்படி அவர் சொன்னாரு, இந்த கானாவூர் கல்யாணத்துல இயேசு தண்ணீரை என்ன செய்தார் இல்லையா, திராட்சை ரசமா மாற்றினாரு. அது போய் அவர் ஒரு மனுஷன் தான், அவர் திராட்சை ரசமா என்ன செய்யல, அதை மாத்தல. இப்ப நான் பாருங்க செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, தண்ணீரை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரசாயன பொருட்களை எல்லாம் போட்டு அதை சிவப்பாக்கி கொடுத்தாரு. அவர் சொன்னார், பாத்தீங்களா உடனே சிவப்பாயிடுச்சு, பாத்தீங்களா இது எவ்வளவு ரெட்டா மாறிச்சு உடனே. அது மாதிரி அவரும் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு ஜீசஸ். அதனால அவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாருக்கும் அந்த வெறுமையான அந்த கச்சாடிகள்ல எதையோ அவர் என்ன செஞ்சிருப்பாரு, போட்டிருப்பாரு, கையில பவுடர் மாதிரி போட்டிருப்பாரு. அது என்ன செஞ்சிருக்கும், அப்படியே சோப்பு ரெட்டிஷா அப்படி திராட்சை ரசம் மாதிரி வந்திருக்கும். ஒரு சின்ன பையன் அவன் எந்திரிச்சான், எழுப்பி சார் அப்படின்னா, என்னப்பா முதல்ல அதை நீங்க குடிங்க, அதுக்கப்புறம் நாங்களும் குடிக்கிறோம். அவர் அப்படியே அவர் வேர்த்து விளவெடுத்து போச்சு. ஏன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதை அவரை என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அப்புறம் உடனே எல்லாரும் கிளாப் பண்ணி சிரிச்சாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு அவமானமா போயிடுச்சு. அப்ப அவர் உடனே அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ என்ன சொல்றப்பா அப்படின்னாரு. அந்த போய் அந்த சின்ன பையன் எந்திரிச்சு சொன்னா, சார் உங்களுக்கு இது குடிக்க முடியல, அப்படியான மற்றவங்க இது எப்படி குடிப்பாங்க? இது நீங்க போட்டிருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பாய்சனஸ், அது வந்து ரொம்ப விஷமானது, இத குடிச்சா எல்லாரும் செத்து போயிருவாங்க. ஆனா அன்னைக்கு ஜீசஸ் செஞ்சது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அந்த மிக்சிங் இல்ல. அவர் என்ன செய்தாரு, அற்புதம் செய்தாரு. அந்த தண்ணீரை சுவையான திராட்சை ரசமா மாற்றினார். அதனால அதை குடிச்சவங்க சொன்னாங்க, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் இந்த பிந்தின திராட்சை ரசம் மிகவும் ருசியா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு பெரிய மெசேஜே கொடுத்துட்டான். அந்த ப்ரொஃபஸர் ரட்சிக்கப்பட்டார். எல்லாருக்காக நம்முடைய ஆண்டவர் மகத்துவமுள்ள தேவன், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா பிரச்சனையை மேற்கொள்ள செட்டப் ஆஃப் சர்ச் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சபையினுடைய அமைப்பு தேவை. ஆமென், ஹல்லேலூயா, glory to God. நீங்க நல்ல மாணவனா, நல்ல எதிர்காலத்தை உடையவனா வளரணும்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நீங்க யாரா இருக்கணும்? அங்கத்தினரா இருக்கணும். உங்க அம்மா அப்பாவுக்கு அடங்கி இருக்கிற ஒரு நல்ல பையனா பிள்ளையா நீங்க இருக்கணும். அப்போதுதான் உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிளஸிங்கா இருக்கும். அதே போல இந்த சபையாகிய குடும்பம் பேழையாகிய சபைக்குள் வர வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? உபாகமம் 5:4 டியூட்ரானமி 5:4. கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கர்த்தர் மலைகளிலே எதன் நடுவிலே? அக்கினியின் நடுவிலே முகமுகமாய் பேசினார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் சர்ச் வரணும். இரண்டாவது என்ன தெரியுமா? அக்கினி அனுபவம் வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி அனுபவம் வேண்டும். ஆமென். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு குலுக்கி அக்கினி அனுபவம் வேண்டும் சொல்லுங்க. அக்கினி அனுபவம் வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அக்கினி அனுபவம்னா என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது. என்ன வந்தாலும் நம்புவே என்னே சக்தி மலை போன்ற பிரச்சனைகள் மேற்கொள்ளப்படணும். ஃபர்ஸ்ட் சபை வேணும். இரண்டாவது ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பின அனுபவம் வேண்டும். நல்ல அக்கினியின் நடுவிலே தான் கர்த்தர் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. நீங்க தரிசனம் காண்கிறவர்களா இருக்கிறீர்களா? நேற்று சகோதரிமார்கள் கூட்டத்துல தேவ செய்தி கொடுத்த அந்த அழைக்கப்பட்டிருந்த தேவ செய்தியாளர் அன்பு சகோதரி மேரி பாக்கியம் அவங்க சாட்சிகளை எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவி அதை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்பதற்கு. ஒன்றுமே படிக்காத சகோதரி, ஆனா முழுக்க முழுக்க கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு பரலோக காட்சிகளை பல விதங்களில் பார்த்த சகோதரி. என்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா அந்த அனுபவம் நமக்கு கூட இல்லை. ஒருவேளை நாம தரிசனங்களை கண்டிருக்கலாம், கர்த்தர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்க உண்மைதான். என்றாலும் அவங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவன் அப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார். ஆனா நேற்று சிஸ்டர்ஸ் எத்தனை ஒரு 30-40 பேர் தான் வந்திருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க சிஸ்டர்ஸ். எல்லா சகோதரிமாரும் வந்தீங்கன்னு வைங்களேன், இப்படிப்பட்ட கூட்டங்களை நீங்க நினைக்கிறீங்களா? சகோதரிமார்கள் வல்லமையானவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே கர்த்தர் நிறைய சகோதரிமார்களை கொண்டு வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரமல்ல, மகத்துவமான வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்திருக்கிறார். நம்ம டெலிவிஷன் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், நிறைய சகோதரிகள் வல்லமையான தேவ செய்திகளை கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் உபயோகிக்கிற பாத்திரங்களாக அவர்கள் இருக்கணும். ஆகினால நீங்க எல்லாம் சாதாரணமானவங்களா இருக்கக்கூடாது, அசாதாரணமானவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒழுங்கா இந்த கூட்டங்களுக்கு வந்தாலே போதும், ஆசீர்வாதம் தானா வந்துடும். ஆமென். பைபிள் ஸ்டடிக்கு எப்போது வருகிற அந்த 10, 12, 15 பேர் தான் வந்துட்டு இருக்கீங்க. நானும் பார்ப்பேன், சரி இந்த வாரமாவது கொஞ்சம் பேர் வருவாங்க, அடுத்த வாரமாவது வருவாங்க. வர்றதே இல்லை. வாங்களேன், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். நல்லா இருக்கும். ஏன்னா ஐயா சொன்னாங்க, நம்ம சுவிசேஷர் பெருமாளையா அவர்கள் தானியல் சப்ஜெக்ட் எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மை, அதை நம்ம படித்தாதான் நல்லா இருக்கும்.
போதும், நீங்க வந்து பாருங்க. நம்ம கொஞ்சம் ஆரம்ப நிலையில கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம். 3/4 மணி நேரம் தான் நாங்க பாக்குறோம். அந்த 45 மினிட்ஸ்ல ரொம்ப காரியங்களை விவரிக்க முடியாது. இருந்தாலும் இந்த தானியேல் புத்தகம் முடிவடைய 2 years ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சொத்து இருக்கு 12 அதிகாரத்துல. தேவனுடைய பிள்ளைகளை இப்படி நாம் என்ன செய்யணும்? வேதத்தை மறைபொருள்களை பார்க்கணும். அதனால ஆவியில நிறைந்த அனுபவம், அது உன்னதமான அனுபவம், அது நமக்கு தேவை. வேலையாகி சபைக்குள் வரணும், அக்கினி நடுவிலே ஆண்டவரை தரிசிக்கிறவளா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன தெரியுமா? யோசுவா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை மூன்றஜையா வாசி. ஜோஷுவா 2:16. அப்பொழுது அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கேயே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியை போங்கள் என்றார். ஆமென். ராகாப் பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் மோசே மரித்த பிறகு யோசுவா கையில அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும்படி பொறுப்பு கொடுத்துட்டார். இப்போது அவர் நடத்தி கொண்டு போகிறார். எரிகோவை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த எரிகோவை வேவு பார்க்கிறதுக்கு யோசுவா எத்தனை பேர் அனுப்பினார்? வேவுக்காரர்கள் 2 பேர் அனுப்பினாங்க. எத்தனை பேரு? 2 பேர் அனுப்பினார். இந்த 2 பேர் போய் அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கறாங்க. ஸ்பைஸ் வேவுக்காரர்கள் ஒற்றர்களா போறாங்க. இவங்க வந்திருக்கிறத எப்படியோ கேள்விப்பட்ட அந்த ஊரு ராஜா உடனே படைய அனுப்பி எங்க இருந்தாலும் அவங்களை பிடிச்சிட்டு வாங்க, அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேவுகாரர்கள் எங்கதான் வந்திருக்காங்க? அந்த ராகாப் என்பவள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. அவளுடைய வீடு எங்க இருந்துச்சுன்னா அந்த எரிகோ மதில ஒட்டி கட்டப்பட்டிருந்த ஒரு வீடு. இவர்கள் போகும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்க அந்த ராகாப், அந்த மனுஷி ஒரு பாவியான மனுஷி தான், ஆனாலும் அந்த மனுஷியுடைய வீட்டுல ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்களை இப்ப பிடிக்க வந்துருவாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, என் வீட்டுக்கு மேல அந்த மாடி இருக்கு, சின்ன மாடி இருக்கு, அந்த மாடிக்குள்ள இந்த தணல் சட்டையெல்லாம் இருக்கு, அந்த இத அந்த அதுக்குள்ளாக என்ன செஞ்சிருப்பாங்க, ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அப்படியே அந்த சணல் அந்த இதுக்குள்ளாக என்ன செஞ்சாங்க, அப்படியே ஒளித்து வைத்து விட்டார்கள். அவர்களை தேடி போர்ச்சவர்கள் அங்க வந்தபோது அந்த அம்மா வந்து கேட்டாங்க, எங்கம்மா இங்க 2 பேரும் வந்தாங்களே எங்க? அம்மா அதுக்கு சொல்றாங்க, நெய்தான் அவங்க வந்தது உண்மை, ஆனா இந்த இருட்டில் இப்ப வெளியே போயிட்டாங்க, சீக்கிரம் போனா அவங்களை இழந்துடலாம். அந்த அம்மா எவ்வளவு ஞானம் உள்ளவங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்கள் ரொம்ப ஞானமா அவங்கள, நாங்க என் வீட்டுல தான் இருக்காங்க, நான் நீங்க பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லல. அந்த அம்மா ரொம்ப முதல்ல சொல்லிட்டாங்க, அந்த பாரியா உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்றார், நீங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் மேற்கொண்ட அந்த ஒவ்வொரு ராஜ்யங்களை எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் சத்துருக்களை எல்லாம் மிக எளிதாக மேற்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அந்த அம்மா சொல்லி ரொம்ப ஞானமா செயல்பட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சரித்திரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, மிக அருமையான சரித்திரம். இவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, தேடி காணாம போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள அப்படியே அவிழ்த்து விட்டு சொன்னாங்க, சீக்கிரமா நீங்க போய் அந்த மாலையில போய் என்ன செஞ்சுக்கோங்க, 3 நாள், எத்தனை நாள், 3 days ஒளித்து நீங்க அங்க ஒளிஞ்சுக்கோங்க, 3 நாள் மலையில, அதுக்கப்புறம் நீங்க 3 நாளைக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்க போங்க. ஆனா ஒரு காரியம் எனக்கு செய்யணும், நான் உங்களை காப்பாத்துறதுனால என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் அப்படியே செய்வோம், எங்களை நீ இப்ப இறக்கி விட்டிய இந்த ஜன்னல் வழியா அந்த கயிறு, அந்த சோப்பு கயிறு, அதை அப்படியே அந்த ஜன்னல்ல என்ன செஞ்சிடணும், தொங்க விட்டுற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சோப்பு கயிறு இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சிவப்பா இருக்கிறது. அந்த சிவப்பு கயிறு அது தெரிஞ்ச போதும் நீ விடுவிக்கப்படுவாய். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க வந்தபோது அந்த பட்டணத்தை சுற்றி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்தாங்க, சுற்றி வந்தார்கள் அமைதியா. 7வது நாளிலே 7 தடவை சுற்றி 7வது தடவை ஆர்ப்பரித்த போது அந்த எரிகோவின் கோட்டை என்ன செஞ்சது? உடனே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பக்கத்துக்கு அவங்களை தட்டி உங்க எரிகோ கோட்டை உடையும் சொல்லுங்களேன்.
சொல்லுங்க. எங்க கோட்டை உடையும். Praise the Lord. Amen. Hallelujah. Glory to God. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமா. ஏன் அப்படி இடையில தட்ட சொல்ற தெரியுமா? கொஞ்சம் நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது இடையிலேயே வந்து அன்பான மக்கள், நல்ல மக்கள், நீங்க தூங்க மாட்டீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யாரும் தூங்கல. யாராவது தூங்கினா பேர் சொல்லி கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா யாருமே தூங்கல. நல்ல மக்கள். ஓகே, காட் விழுத்து. ஓகே, ரைட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை சகோதரிகளே. Matthew 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதான்? மறைந்திருக்க மாட்டாது. அதாவது பிரச்சனைகளுக்கு மேல நீங்களும் யாரா இருக்கணும்? பட்டணமா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. ஆமா, பிரச்சனையே வேண்டாங்க, கஷ்டமே வரக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா கஷ்டங்களை மேற்கொண்டு மலையின் மேல நீங்க யாரா இருக்கணும்னு விரும்புகிறாரு ஆண்டவர்? பட்டணமா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. If you are the wonderful city upon the rock, மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருந்தா அது அநேகருக்கு புகலிடம் தருவதா இருக்கும். அநேக கஷ்டப்படுறவங்களுக்கு, வியாதிப்பட்டவங்களுக்கு, பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு நீங்களே வழிகாட்டியா இருப்பீங்க. உங்களை தேடி வரவங்களுக்கு அடைக்கலமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஓகே, அப்புறம் பாருங்க, ஏசாயா 52:7 நாம வாசிக்கிறோம். ஐசாயா 52:7 சகோதரர்களிலே வாசிங்க. ஐசாயா 52:7. ஏசாயா 52. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறார். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு ஆழமாய் இருக்கின்றன. சுவிசேஷனுடைய பாதங்கள், சுவிசேஷனுடைய பாதங்கள் அந்த மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. Praise the Lord. Hallelujah. பாதங்கள் அழகா இருக்குதாங்க. இது பாதங்கள். உங்க கால்ல பாதங்கள் அழகா இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷங்களுடைய பாதங்கள் அந்த மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா விவரிக்க முடியாத அளவுக்கு அழகா இருக்கான். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா நாம இதை தியானிச்சு படிச்சோம்னா சபைக்குள் முதல்ல வரணும். 2வது அக்கினி அபிஷேக அனுபவத்தை உடையவர்களா இருக்கணும். 3வது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அனுபவத்துல மறைஞ்சிருக்கணும். பிரச்சனைகளின் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல மறைஞ்சிருங்க. சோர்ந்து போகாதீங்க, மறைஞ்சிருங்க. You hide yourselves under the mountainous problems. மலை போன்ற பிரச்சனைக்கு நடுவுல மறைஞ்சிருங்க. ஆவிக்குள்ள உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உங்களை வெளிப்படுத்த நினைக்காதீங்க. என் பேர் புகழெல்லாம் வரணும்னு நினைக்காதீங்க. மறைஞ்சிருங்க. ஆண்டவர் வேலை வர வரைக்கும் மறைஞ்சிருங்க. ஓகே, hide yourselves. அது 3வது அனுபவம். அப்புறம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருங்க. அநேகருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அடைக்கல பட்டணம் போல நீங்க இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். இதெல்லாம் விசேஷித்த அனுபவங்கள். அப்புறம் என்ன தெரியுமா? சும்மாவே இருக்கக்கூடாது, சுவிசேஷ ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி சொல்லுங்களேன். ஏசப்பாவை நம்புங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் ரொம்ப நல்லது தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் அதை நமக்கு பெரிய உத்தரவாதமாக கொடுத்திருக்கிறார். ஓகே, 5வது குறிப்பு மார்க் 6:46 சகோதரிகளிலே வாசிக்கிறோம். மார்க் 6:46. மார்க்ல 6வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயுக்கு பிறகுதான் மார்க்கு. 6வது மகளே வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பாத்தீங்களா? ஜெபம் பண்ணும்படி இயேசு என்ன செய்தாராம்? மலையின் மேல் ஏறினார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, சுவிசேஷ ஊழியம் மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணும் ஊழியமும் வேணும். என்ன ஊழியமும் வேணும்?
ஜெபம் பண்ண ஒழிய வேணும். பாத்தீங்களா, ஆவியின் அனுபவங்கள் தான் நம்ம ஆவியில அனலா இருக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனம் மத்தேயு 17:20 நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். Matthew 17:20 சகோதரர்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு தனித்து ஜெபம் பண்ணினார். அப்புறம் ஆண்டவருக்கு சொல்றார், கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா. விசுவாசம் வேணும். நமக்கு ஜெபம் பண்ற அனுபவம் மாத்திரம் போதாது, விசுவாசம் வேணுங்க. நம்பிக்கையில உறுதி. மத்தேயு 18:12 அடுத்தது சகோதரிகள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லிட்டார் பாத்தீங்களா? நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும். நோவாவை போல சபையாக நம்ம சபைக்குள்ள பாதுகாக்கப்படுகிறவர்கள், பேழைக்குள்ளே வருகிறவர்கள். இரண்டாவதாக அக்கினி அபிஷேக அனுபவம். மூன்றாவதாக ஆவிக்குள்ளே பிரச்சனைகள் நடுவிலேயும் நாம் நம்மை மறைத்துக் கொண்டு மலைக்குள்ளே கண்மலைக்குள்ளே இயேசுவாகிய கண்மலைக்குள்ளே மறைத்துக் கொண்டு இருப்பது. நான்காவதாக மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வெளிப்படுவது, அதாவது சுவிசேஷ ஊழியத்தை செய்வது. ஐந்தாவதாக தனித்து ஜெபம் பண்ணுகிற அனுபவம், ஜெப ஊழியம். ஆறாவதாக கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் போதும். ஓகே, ஏழாவதாக Matthew 18:12 வாசிங்க. மத்தேயு 18:12. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஆமென். இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த 99 ஆடுகளையும் அந்த மேய்ப்பன் எங்க விட்டானாமா? மலையிலே விட்டு விட்டான். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. சமவெளியில விடல, மலையில விட்டுட்டான். மலையில மேயும்படி 99 ஆடுகளை பிரச்சனையிலே இரு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்க புரியும், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் அந்த 99 ஆடுகள். ஓகே, ஆண்டவர் படு, கஷ்டப்படு, சங்கடப்படு, கொஞ்சம் பாடுபடு அப்படின்னு நமக்கு எப்படி இருப்போம்? அவனா நான் ரட்சிக்கப்பட்டனா, பைபிளை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, சிலர் சொல்லுவாங்க பைபிளை வாசித்தாதான் தூக்கம் வருது, ஜோமனம் மனதால் போட்டாதான் எங்க இருந்தோ பெல் வருது. இப்ப கூட ஏதோ பெல் சத்தம் கேட்டுச்சு, செல்போன் சத்தம் கேட்குது. என்ன செய்யறது பிரதர், என்ன செய்யறது பார்த்தேன். ஜெபிக்கணும்னு மனதால் போட்டா அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு அப்படி இப்படி எல்லாம் வந்துருது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த 99 ஆடுகள் அதுதான் விட்டு வச்சிருக்காரு. எப்படின்னு பாக்குறதுக்கு ஆண்டவருக்கு. ஏன்னா நாம் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காணாமல் போன ஆளுக்கு அதை தேடி நம்முடைய மேய்ப்பன் செய்யறாரு. ஆமா, அலைந்து திரிகிறார். காணாமல் போன ஆடுதான் அவருக்கு வேணும். அதனால நம்ம எல்லாரையும் மலையில நிக்க வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தரிசன தேவசபை ஜெபவேடி என்னும் மலையில நம்ம எல்லாரையும் 99 ஆடுகளையும் கஷ்டப்படு அப்படின்னு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் கஷ்டப்படல இல்லையா? கத்தருக்கு அப்படியே இருக்க, கஷ்டப்பட வேண்டாம். நீங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல சொத்து சுகம், வீடு, காரு, பங்களா எல்லாம் வச்சு பிள்ளை குட்டிகளோட நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லிக்கிறேன் கேளுங்க, மலையில இருக்கணும், மறந்து போகாதீங்க. மலை அனுபவம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. 99 ஆடுகளை மலையின் மேல் விட்டு விட்டு அவன் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ என்று எழுதப்பட்டிருக்கு. ஓகே, as a conclusion, முடிவரையாக ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு 2 minutesல முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 1:9 வாசிங்க. 2 Kings 1:9 சகோதரர்களே வாசிங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 1வது அதிகாரத்துல அது ஒரு மேன்மையான அனுபவம் பாருங்க. அங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்னா, மலையின் உச்சியில போய் வீற்றிருந்து அவர் என்ன செய்கிறார், ஜெயத்தை அங்கே நமக்காக ஒரு பாடமாய் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்கயா. 2 ராஜாக்கள் 1:9 பவுல் ரச்சிகா வாசனை. அவனிடத்திற்கு ஒரு தலைவனும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனை, ராஜா
வர சொல்லுகிறார் என்றான். பாத்தீங்களா, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது நீங்க அப்புறம் போய் படிச்சுக்கோங்க, அந்த 2 ராஜாக்கள் 1 ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் பைபிள் அப்புறம் எப்போ தேடுறது? மடமடன்னு எடுத்து வாசிக்க வேண்டாமா? டப்பு டப்புன்னு எடுத்து, அதுக்குதான் இவங்களுக்குலாம் பிராக்டிஸ். நம்ம எப்போதும் நம்ம ஜெசுத்தாமாவே வாசிக்கட்டும்னா அவங்க பாருங்க, இப்போ இதுக்குள்ள நம்ம எடுக்கிறதுக்குள்ள டமால் எடுத்து வாசிடுவாங்க. அந்த பழக்கம் எல்லாரையும் வாசிக்க விடுறதுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நீ அடுத்த வாரம் யார் கையில சீட்டு விழுதோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாக இருந்துக்கோங்க. கர்த்தர் பெரியவர். நீங்க வீட்டில் போய் இப்படி எடுத்து படிக்கணும். அந்த ஆகமங்களை வரிசையா மனப்பாடமா சொல்லி சொல்லி பார்க்க. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் மடமடமடமடன்னு சொல்ல தெரிஞ்சா போதும், டக்குன்னு நீங்க நினைக்கலாம் எங்க இருக்குன்னு எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நம்ம பார்க்கிற ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி. அகசியான ஒரு ராஜா இருந்தான். அவன் வியாதி படுக்கையில படுத்துட்டான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தான். இஸ்ரவேல் ராஜா தான் விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டு. அவன் பாருங்க, வியாதி படுக்கையில் இருக்கும் போது கூட அவன் எங்க போனான் தெரியுமா? மந்திரவாதிகளை தேடி போனான். மந்திரவாதிகள் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு விக்கிரகம், அந்த மந்திரம். இன்னைக்கும் அநேகர் என்ன தெரியுமா, சின்ன கஷ்டம் வந்துட்டா போதும் குறி சொல்றவன் அவனாக இருக்கான், மந்திரம் சொல்றவன் இருக்கான். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, சிலரு ஜெபம் பண்றதுக்கு நம்மகிட்ட வரவங்க கூட, பிரதர் அது என்ன ஆகும் பிரதர், இயேசுநாதர் என்ன சொல்றாரு பிரதர் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும். ஜெயம்மா, நீங்க இப்படி ஆண்டவர் மந்திரவாதியும் நினைச்சுக்கிறாதீங்க. நம்ம இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் அழிச்சு போடுவாரு, மாற்றி போடுவார். குறி சொல்றதா நினைச்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறத கூட சிலர் அநேகர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அது ஒரு குறி சொல்லுதலாக எடுத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அப்படி அல்ல. தீர்க்க தரிசனம் வேறு, குறி சொல்லுதல் வேறு. ஆமா, தேவனுடைய நாம் ஆவியில நிறைஞ்ச ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறோம். வசனம் தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை சொன்னா அது என்னதுதான்? ப்ராஃபஸி. அது தீர்க்க தரிசனம் தான். தேவனுடைய பிள்ளை ஆகினால நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருக்கணும். ஓகே, பாருங்க, அந்த நாட்கள்ல குறி சொல்றவங்களை நாடி போனார் ராஜா. அந்த அகசியா அவன் படுக்கையில கிடந்தான். அப்பொழுது எலியாவை பார்த்த அவருடைய வேலையாட்கள் ஒருவன், அந்த எலியா தீர்க்கதரிசி உடனே சொன்னாரு, ராஜா இங்கே தேவன் இல்லை என்றா அவர் பாகால்களை சேவிக்கும்படி போகிறார். ஆகையினால அவன் படுக்கையில் இருந்து சுகமே அடையாம அவன் செத்தே போவான்னு சொல்லு அப்படி சொல்லி போயிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி தீர்க்கதரிசனம் இருக்குமா? ஹல்லேலூயா. அப்ப நான்லாம் ஜெபம் பண்றது அப்படிதான். ஆண்டவரே, இப்படி ஒரு தீர்க்கதரிசியை என்னை கூட மாற்றிருக்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, ஒரே போட்டு தொலை, அவ்வளவுதான். மனம் திரும்பினால் நல்லா இருக்கும், மனம் திரும்பாமல் போகிறதையானால் கெட்டு போவீர்கள். அப்படி சொல்லணும். உங்கள் பாவங்களிலே சாகவே சாவீர்கள். இப்படி சொல்லிட்டோம்னா, இது இப்போ பாஸ்டர் வர வர கெட்டு போயிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான தீர்க்க தரிசனம் அதுதான். தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கடுமையான டோஸ் கொடுத்தாருன்னா அதையும் வாங்கிக்கிடணும். ஆனா நல்ல அருமையான வார்த்தைகள் கொடுத்தாருன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு அதையும் நிறுத்திக்கிடணும், வாங்கிக்கிடணும். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம அப்பா ஜென்டில் காட். தேவனுடைய பிள்ளைகளை, எலியா தீர்க்கதரிசி சொன்னவன அந்த ராஜா சொல்றான், யாரு எப்படி இருந்தாரு, அவன் எலியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 50 பேரை அனுப்புறேன். அந்த மலையில தான் இருப்பான். அவனை கொன்றுங்க, பிடிச்சிருங்க, கொண்டுடுவான் அவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த அகசிய ராஜா சொல்லும் போது, எலியா தீர்க்கதரிசி இப்ப எங்க இருக்கா தெரியுமா? அங்கதான் பாயிண்ட் இருக்கு. மலையின் உச்சியில். எல்லாம் சொல்லுங்க, மலையின், இங்கிலீஷ்ல டாப் ஆஃப் தி மவுண்டன். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் மலையின் உச்சிக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. சாதாரண மலையின் அனுபவம் இருக்கக்கூடாது, மலையின் உச்சிக்கு போகணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலையின் உச்சிங்கிறது ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம். The top experience of living with Jesus. இயேசுவோடு வாழ்கிற அந்த மேலான அனுபவம். அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் பெறணும். எலியா மேல இருந்தார். கீழே வந்து அந்த 50 பேரை தலைமையா கொண்டு, இல்ல 50 பேரை நடத்தி கொண்டு போன தலைவன் அவன் கீழே இருந்து சொல்றான், தேவனுடைய மனுஷனே, நீ மலையிலிருந்து கீழே இறங்கி வா. ராஜாவுமே
உடனே எலியா சொன்னாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன்னோடு கூட இருக்கிற 50 பேரையும் பட்சித்து போடணும். அவ்வளவுதான், புசிக்கு போனாங்க 50 பேர். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு டீமை ராஜா அனுப்புறான். அந்த ரெண்டாவது டீமையும் அதே போல சொன்னாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன்னோடு இருக்கிற 50 பேரை என்ன செய்யட்டும், பட்சித்து போடட்டும். அல்லேலூயா. அவ்வளவுதான். தேவனுடைய மனுஷர்கள் சொன்னார். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஊழியக்காரரை குறை சொல்லாதீங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ, அவங்க பிரபலியமானவங்களோ பிரபலியம் இல்லாதவங்களோ, கர்த்தருடைய வசனத்தை சுமந்துட்டு ஊழியக்காரர் வர்றவங்களை எந்த விதத்துல குற்றம் பார்க்கவோ அவர்களை குறை சொல்லவோ நம்ம துணியக்கூடாது. தேவன் நம்முடைய உதடுகளை காப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை. நம்ம இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே சமயத்துல நாம தப்புனை துணிகரமா பேசிடக்கூடாது, பதறி பேசிவிடக்கூடாது. கர்த்தர் இந்த கிருபையை வரத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகளை கூட பட்டுன்னு எடுத்த உடனே அவன் இப்படி சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பேசுவதற்கு எப்படி இருக்கணுமாமா, பொறுமையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நீங்களாம் சாதாரணமானவங்க இல்ல, தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினால உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதனால கட்டாயமா நம்ம விசுவாசிகளை யாரையும் குறை சொல்லி பேசாதீங்க, யாரையும் திட்டி பேசாதீங்க. எல்லாரும் நிதானமா கர்த்தரை கனப்படுத்தவர்களாய் காணப்படுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மலை உச்சியின் அனுபவம் பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி அந்த மேன்மையான அனுபவத்தை உடையவராக இருந்தார். அதுதான் முடிவுரை, மலை உச்சியின் அனுபவம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நமக்காக பேசி